Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி தமிழ் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸா மாத்த போறோம், அதாவது இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னிடம் மகிழ்ந்து உள்ளது, என்கிட்ட மகிழ்ந்து இருக்குது. மகிழ்ந்துனா தூய தமிழ்ல சொல்றோம், மகிழ்ந்துனா கார். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல சொல்லும் போது கார். என்கிட்ட கார் இருக்கு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, என்னிடம் மகிழ்ந்து இருக்கிறது. அப்போ என் அப்படின்றதுக்கு ஐ, உள்ளது அப்படின்னு சொல்றோம்ல ஐ ஹாவ், என்கிட்ட இருக்கு அப்படின்றதுக்கு ஐ ஹாவ். மகிழ்ந்து a car, I have a car, I have a car. ரொம்ப சிம்பிளா தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். என்னிடம் மகிழ்ந்து உள்ளது, I have a car. என்னிடம் பேனா உள்ளது, I have a pen. என்னிடம் பென்சில் உள்ளது, I have a pencil. அவ்வளவுதான். சரிங்களா? நான் போக வேண்டும், நான் போகணும் அப்படின்னு சொல்லணும்னா நான் எப்படி கூறுறது, அதேதான். ஐ, நான் அப்படின்றதுக்கு ஐ. போக வேண்டும், have. to go, நான் போக வேண்டும், I have to go. இதே நான் வர வேண்டும் அப்படி போட்டிருந்தா I have to come. நான் உட்கார வேண்டும் போட்டிருந்தா I have to sit. நான் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா I have to stand. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்ம எழுந்திருக்க வேண்டும், போக வேண்டும் அப்படின்னா இந்த I have to அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வருத்தப்பட வேண்டாம், இந்த விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க அப்படின்றதுக்கு வேண்டாம் அப்படின்றோம்ல, நாட் டு worry. worryனா வருத்தப்படுறது. ஓகேங்களா, கவலைப்படுறது, வருத்தப்படுறது, இதெல்லாம் worryன்னு சொல்லுவோம். நாட் டு worry, வருத்தப்பட வேண்டாம், நாட் டு worry. ஓகேங்களா? அவருக்கு காய்ச்சல் உள்ளது, அவருக்கு ரொம்ப அவர் எங்க அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு அப்படி சொல்லலாம். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா he has. இந்த இடத்துல ஹெல்பிங் வெர்புக்கு நம்ம have சேர்த்திருக்கோம், ஏன்னா இது ஐ. இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, நாங்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஓகேங்களா? இது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா ஹி. ஓகேங்களா? he, she, it இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம has சேர்க்கணும், have சேர்க்க கூடாது. hasன்ற ஹெல்பிங் வெர்ப் சேர்க்கணும். ஓகேங்களா? காய்ச்சல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீவர். he has fever, he has fever. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், he is unwell. வெல்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம், unwellனா சரியில்லாம, உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. he isனா அவர், அவர்னு குறிக்கிறதுனால heன்னு சேர்த்திருக்கோம். இந்த இடத்துல is ஏன் சேர்த்திருக்கீங்க, இந்த இடத்துல has ஏன் சேர்த்திருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது present perfect tenseக்கு நம்ம hasன்ற helping verb சேர்ப்போம். அதே வெறும் present tenseக்கு present continuous tenseக்கு நம்ம isன்ற helping verb சேர்ப்போம். ஓகேங்களா? இப்போ present perfect tenseனா அவருக்கு காய்ச்சல் உள்ளது, ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துல இருந்து இருக்கு, கொஞ்ச நேரத்துல இருந்து இருந்துட்டு இருக்கிறதுனால அத நடந்து கொஞ்ச நேரம் ஜஸ்ட் நவ் முடிஞ்ச விஷயம் அப்படின்றதுனால நம்ம அத present perfect tenseல சொல்லுவோம். அதனால hasன்ற helping verb சேர்த்துப்போம். ஓகேங்களா? அதே அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா லாங் டைமா அவருக்கு சரியில்லை, ரொம்ப நேரமா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம தான் இருக்கு அப்படின்னும் போது he is unwell, ரொம்ப நாளா கண்டினியூஸா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு அப்படின்றதா. அப்ப கண்டினியூஸா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா isன்ற ஹெல்பிங் வெர்ப் சேர்த்துக்கணும். அதாவது present continuous tenseனா isன்ற ஹெல்பிங் வெர்ப் சேர்க்கணும். ஓகேங்களா? அதே present perfect tenseனா hasன்ற ஹெல்பிங் வெர்ப் சேர்த்துக்கணும். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு மாசமோ 2 மாசமோ பெட்ல இருந்துட்டு ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது, அது கண்டினியூஸா இருக்குது.
காய்ச்சல்னும் போது நம்மளுக்கு எப்போ வந்திருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் இருக்கும், இல்ல நேத்து வந்திருக்கும் இன்னைக்கு போயிருக்கும், இல்ல காலையில வந்திருக்கும் மத்தியானம் வந்திருக்கும், அப்படிதான் அவ்வளவு நேரம் தான் இருக்கும். சோ அப்பயே நடந்து ஒரு முடிகிற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹேஸ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.